ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா நான் தான் புரிஞ்சுக்காமல் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்கிறியா என்று இப்போது அதே கேள்வியை சற்று நிதானமாக கேட்டான். இல்லை ஆதவ், எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே பொதுவானது தானே சொல்கிறேன். எல்லா நேரத்துலையும் நம்மளால் ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா வராதுன்னு யோசிச்சு எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஒரு சில நேரம் நாம் மனசு சொல்கிறத கேட்டு அவசரத்தில் எமோஷ்னலாக முடிவு ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்போது அதை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நாம் ஏன் அப்படி பேசணும் பண்ணோன்னு அந்த விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னு யோசித்து இதுக்கு மேலே அதே மாதிரி விஷயம் வரும்போது நடக்காமல் பார்த்துக்கிறது தானே நமக்கு இருக்கிற கடைசி வழி. ஆனால் அதையும் விட்டுட்டு நான் முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணுவேன், என்னை பார்த்து மற்றவங்களும் ஃபீல் பண்ணட்டும்னு சொன்னால் அது எப்படி? என்னை கண்டுக்க வேண்டாம், நீங்கள் சந்தோஷமாக இருன்னு சொல்லலாம். ஆனால் அது வாழ்க்கைக்கு எப்படி ஒத்து வரும்? நான் எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா கேடோ கெட்டு போகுங்கிற மாதிரி விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா? அது உங்களால் முடியுமா? அதே தானே நம்ம மேலே பாசம் வைக்கிற எல்லாருக்குமே. எனக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், மற்றவங்களுக்கும் நமக்கும் கூட அதே மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்களோட உணர்ச்சிகளுக்கும் பாசத்துக்கும் கூட நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல ஆதவ். அவன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு ஏனோ முழுவதும் வடிந்தாற் போல வறட்சியாக அமர்ந்திருந்தான். அதை காண பிடிக்காமல் இருந்தாலும் அக்ஷரா வேறு வழி இல்லை என்று அவனுக்கு உணர்த்த முன் வந்தாள். சரி, கடைசியாக அப்பாவோட பார்ட்னர்னால, அதுவும் சொத்து பிஸ்னஸ், இதுக்காக தானே இந்த பிரச்சனை எல்லாம்னு தெரிஞ்சும் மொத்த குடும்பத்தையும் கிட்டத்தட்ட இழந்த பிறகு அம்மாவும் எந்த தைரியத்தில் மிஞ்சி இருக்கிற உங்களை அந்த பிரச்சனைக்குள்ளே போக விடுவாங்க? அதனால கூட உங்ககிட்ட அவங்க அப்படி கடைசியாக கோபமும் பேசியிருக்கலாம்ல. சாரா, நீயும் ஏன் இப்படி? நான் தான் அவங்கள என் கூடவே வர சொல்கிறேனே, ஏன் அவங்க மட்டும் அப்படி தனியாக இருந்து கஷ்டப்படணும்? எப்படி ஆதவ் வருவாங்க? யோசிச்சு பாருங்க. உங்கள் அப்பாவாகட்டும் அண்ணாவாகட்டும் எல்லாருமே யாரையும் ஏமாத்து தப்பான வழியில் எந்த சொத்தும் சேர்க்கலை, சம்பாதிக்கலை. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதை எவனும், அதுவும் அவங்க எல்லாரோட இறப்புக்கும் காரணமான ஒருத்தன் அனுபவிக்கட்டும்னு எப்படி மனசார விட முடியும்? முதல்ல ஏன் விடணும்னு தோணாதா? சரி, அதுதான். அப்போ நானும் அவங்கள அங்கே கூட இருந்தே பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்கள நான் எதிர்த்து ஃபேஸ் பண்ணுறேன்னு சொன்னனே, என்னையாவது அவங்க விட்டுருக்கலாம்ல. அப்போவும் நீங்கள் தப்பு பண்ணால் அவங்க கூட நான் சண்டை போடுறேன், அவனுங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களே தவிர மனசார உங்கள் அப்பாவும் அண்ணாவும் உருவாக்குன இந்த தொழிலை சொத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்காமல் அவ்வளோ பிரச்சனை இருக்கிற வாழ்க்கையில் உங்களை ஏன் இழுத்து விடணும்னு கூட அம்மா நினச்சிருக்கலாம்ல. ஒருவேளை இதெல்லாம் நேராக சொல்லியிருந்தாலும் ஏதோ மற்றவங்களுக்காக தான் சொத்து பிஸ்னஸ் பார்த்துக்குவீங்களே தவிர மனசார இது என்னோட கடமைன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க, இப்போவும் இருக்கீங்க. ஸோ வாட் சாரா, ரெண்டுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம்? என் மைண்ட் செட் எப்படி இருந்தாலும் நான் தானே பார்க்க போகிறேன். நமக்கு பிடிக்காட்டியும் வேறு வழி இல்லைன்னு எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நானும் இதுதான்னு எனக்குன்னு நினச்சிக்க வேண்டியது தான். இது ஒரு பெரிய விஷயமா? கண்டிப்பாக ஆதவ், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி கிடைச்ச வேலையை மட்டும் பார்த்துட்டு வர்றவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு எதிரிங்க வச்சுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பொறாமல மாட்டி விடுறது இந்த அளவுக்கு தானே இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் அப்பா, சித்தி, அண்ணா இப்படி எல்லாரோட உயிரும் இதுக்காக தான் போயிருக்கு. உங்கள் அம்மாவும் நீங்களும் அதுக்கு முன்னாடியே செத்து பொழைச்சி வந்திருக்கீங்க. இவ்வளோ பண்ண ஒருத்தருக்கு உங்கள் உயிரை மட்டும் எடுக்கிறதுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? அதோட நீங்கள் வரமாட்டீங்க, இனி சொத்தை பார்த்துக்க மாட்டீங்கன்னு தைரியத்தில் தான் அவன் உங்கள் சைடு எந்த பிரச்சனையும் வச்சுக்காமல் இருந்திருக்கான். நீங்கள் திரும்ப வர்ற மாதிரி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டானா? அவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்கள இல்லை குடும்பத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ண மாட்டானா? அப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் கடமைக்காக ஒரு வேலையை செய்யும்போது பணம் தானே, அப்புறமா சம்பாரிச்சிக்கலாம், எனக்கு என் ஃபேமிலி போதும்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கிளம்பி வாங்க, நம்ம வேறு வேலையில் பார்த்துக்கலாம், நான் உங்களை வச்சு காப்பாற்றுறேன்னு கூட்டிகிட்டு வருவீங்க. ஆனால் அதுவே இது என்னோட உரிமை, என் அப்பா அண்ணா உருவாக்குனது, இத்தனை பேரோட உழைப்பு எப்படியோ போகட்டும்னு என்னால் விட முடியாது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் மனசார எடுத்துக்கிட்டா அதுக்கான முடிவு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எப்படி காப்பாற்றலான்னு யோசிப்பீங்களே தவிர எப்படியோ போகட்டும்னு விட்டு கொடுத்துட்டு வரமாட்டீங்க.
போகிற வழியில் யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட், நீங்கள் பார்க்குறீங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. அதில் ஒரு வேகம் இருக்கும், காப்பாற்றணும்னு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த ஆள் வேற யாரோ இல்லாமல் நானாக இருந்தா? இதை கேட்டதும் ஆதர்ஷ் திடுமென அவளை திகைத்து பார்க்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆள், உங்கள் வாழ்க்கையை நான் தானே நினைக்கிற என்ன நீங்கள் காப்பாற்றுறது வேகம் இல்லை, வெறியே இருக்கும். அந்த நேரத்தில் வேறு எது குறுக்க வந்தாலும் நீங்கள் அதை எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. மனசார ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் கடமைக்கிடேன்னு ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். நீங்கள் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறேன், ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா, அதுவும் ஆரம்பத்தில் இருந்து குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அம்மா உங்களை மனசார இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடான்னு விட்டுருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸ், சொத்து இது எதுலேயும் இன்ட்ரெஸ்டே இல்லை. இவ்வளோ நாள் அவங்க கூடவே இருந்த அப்பா அண்ணா எல்லாரையுமே ஏமாற்றி அவன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கும்போது திடீர்னு உள்ளே போகிற நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுவும் தொழிலும் பாதிக்காமல் எப்படி பண்ண முடியும்? அது உங்களால் முடியும்னா அதை அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டியிருக்கணும். இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு நான் பார்த்துக்கிறேன்னு மட்டும் சொன்னால், உங்கள் அம்மாவுக்கும் இத்தனை பேரை இழந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி உடனே சரின்னு சொல்லுவாங்க? உங்கள் அப்பா அண்ணாவோட இறப்புக்கும் அவங்க ஆரம்பித்த தொழிலுக்கும் அவங்க மதிப்பு கொடுக்க தான் அங்கே இருக்காங்களே தவிர, அதுக்காக அதுதான் பெரிய விஷயம்னு எடுத்துகிட்டு உங்கள் உயிரை அவங்க எதை நம்பி பணைய வைக்க முடியும்? இப்போது ஆதர்ஷ் சற்று சலிப்பும் கோபமுமாக கேட்டான். ஆமாம், நான் அங்கேயும் இருக்கக்கூடாது, எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கணும், பிஸ்னஸை பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றணும், அவனுக்கு தண்டனையும் வாங்கி தரணும். இதில் எனக்கு ஏதாவது ஆகுமோன்னு இவங்க எல்லாரும் பயந்து என்னை விடவே அதிகம் யோசிக்கிறாங்க. இந்த அழகில் என்னால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு நான் காட்டணும்னா, யாருக்கும் தெரியாமல் பிஸ்னஸில் எப்படி அவன் குளறுபடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டானோ அதே மாதிரி நானும் ஃப்ராடு வேலை பண்ணி இல்லீகலாக தான் ஏதாவது அவனுக்கு தெரியாமல் அவனோட பிஸ்னஸை நான் எடுக்க முடியும். பண்ணுங்க என்று அவள் ஒரே வார்த்தையில் முடித்துவிட, ஆதர்ஷ் திகைப்புடன் கேட்டான். என்ன பேசுகிற நீ? இல்லீகலாக பண்ணுறதுக்கு என்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுதா? பயந்து போய் முதுகில் குத்துறவ மாதிரி இருக்கா என்று காட்டமாகவே வினவினான். அக்ஷராவோ சாதாரணமாக கூறினாள். இல்லை ஆதவ், இது எப்படி ஃப்ராடு இல்லை பயந்து போகிற மாதிரி எல்லாம் ஆகும்? ஏன்னா நேரடியாக தெரிஞ்சால் ஃபேமிலி வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஸோ அவனுக்கு தெரியாமலே உங்கள் சொத்தை பிஸ்னஸை காப்பாற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி தப்பாகும்? பின்ன அது தப்பு இல்லையா? அதுவும் இல்லாமல் எங்கள் சொத்தை எடுக்க நானே இல்லீகலாக வேற வேலை பார்க்கணுன்னு சொல்கிறியா? உனக்கு இது தப்பாகவே தெரியல இல்லீகலாக பண்ணுறது இல்லை? அக்ஷரா ஒரு நொடி அவனை கூர்மையாக பார்த்துவிட்டு, கண்டிப்பாக இல்லை. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள், எக்ஸாம்பிள் மொபைல் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்ச நாள் எல்லோரும் பழக்கம், ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒருத்தர் மொபைல் கேட்குறாரு, ஏதோ ஹெல்ப்காகன்னு வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ரூம்லேயே அவரும் வச்சிடுறாரு. உங்களுக்கு மொபைல் தேவைப்படுது. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு சொல்லிட்டு எடுப்பீங்களா, இல்லை நீங்களாவே அவர் ரூம்குள்ளே போய் உங்கள் மொபைல் எடுத்துக்குவீங்களா? அது எப்படி நம்மளாக போய் எடுக்கிறது? நம்மக்கிட்ட டீசெண்டாக கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க, திரும்ப வந்தால் அவங்களும் தேடுவாங்கல்ல. அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு மேனஸ் இருக்குல்ல. ஜஸ்ட்டு ஒரு வார்த்தையாவது நான் எடுத்துக்கிறேன்னு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பொருளை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். குட். அதே விஷயம் கொஞ்சம் மாற்றி கேட்குறேன். உங்கள் மொபைலை காணோம், அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அவங்க உங்கள் ரூம்லையும் செக் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியல, நாங்கள் பார்க்கல எடுக்கலன்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் நம்பி விட்டுறீங்க. ஆனால் தேடிட்டுருக்கீங்க. நீங்களே ஒரு ரூமில் எங்கேயோ இருக்கிறத பார்த்துட்டீங்க. இப்போது அதை யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அதை எடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. அவங்க தான் யாருமே தெரியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்களே. என் திங்ஸை நான் தேடி போய் எடுத்துக்கிட்டேன். இதில் நான் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு நீ எதிர்பார்க்குற? வேணும்னா திருடி வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சி 4 அடி வேணால் சேர்த்தி கொடுப்பேன். ஆனால் எனக்கு என்ன அவசியம் இருக்குது போய் அவங்கக்கிட்ட என்னோடய பொருளை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுக்கு? இப்போது அக்ஷரா புன்னகையுடன் கேட்டாள். அதே தானே நான் இந்த பிஸ்னஸ் விஷயத்துலையும் சொல்கிறேன். உங்கள் அப்பா அண்ணா உண்மையாக சம்பாரிச்சதை, உங்களுக்கு இனி அடுத்து உங்கள் குடும்ப வாரிசுகளுக்கு வர வேண்டிய சொத்தை, நீங்கள் பார்த்துக்க வேண்டிய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாத மாதிரி ஒருத்தன் உங்ககிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ வரைக்கும் யாருன்னு தெரியாத மாதிரி தான் இருக்கான். அவங்கிட்ட நீங்கள் ஏன் உண்மை நேர்மை எல்லாம் பார்க்கணும்? காணாமல் போன உங்கள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் தேடி எடுத்துக்க போகிறீங்க. அதை அவங்கிட்ட சொல்லணுன்னு என்ன அவசியம் இருக்குது? எடுத்துக்கிறதுக்கு பெர்மிஷனும் உங்களுக்கு தேவையில்லையே. அது எப்படி தப்பாகும்?
இப்போது இது இல்லீகலா? ஆதர்ஷ் இதை கேட்டு சற்று யோசனையில் ஆழ்ந்தான். உங்கள் கவலை குழப்பம் எல்லாத்துக்கும் இதில் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கும் ஆதவ். இதுக்கு மேலே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே மாற்ற முடியும்னு தோணுது. என்னதான் நீங்கள் யாருமே வேண்டாம்னு சொன்னாலும் அப்பப்போ உங்கள் மனசு எல்லாரையுமே எதிர்பார்க்குறது நிஜம். உங்கள் மனசில் இன்னும் அந்த ஆசை ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அது நிறைவேறினா மட்டும்தான் உங்களால் ரிலாக்ஸாக இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. இல்லாட்டி எப்போவுமே ஒரு குழப்பம் தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரோட சேர்ந்து இருக்கணும்னா பிஸ்னஸ் சொத்து எல்லாமே நீங்கள் திரும்ப பழையபடி உங்கள் குடும்பம் மட்டும் மேனேஜ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அது நேரடியாக அவன்கிட்ட சண்டை போட்டு பண்ணுறது, ஃபேமிலி மற்றவங்க உயிர்னு நிறையா யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் எப்படியாவது பிஸ்னஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டா அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு மற்றவங்களுக்கு காட்டுனா போதுமே. அம்மா அண்ணி எல்லாரும் தைரியமாக நம்பிக்கையோடு உங்கள் கூட வந்துடுவாங்க. ஸோ நீங்களும் மனசார தெளிவாக ஆசைப்பட்ட மாதிரி குடும்பத்தோடு இனிமேல் இருக்கலாம். அவ்வளோதானே, ப்ராப்ளம் முடிஞ்சிடும். அவன் கண்கள் பளிச்சிட, உண்மையாவா? ஆனால் எப்படி அதெல்லாம் தெரியாமல் பண்ண முடியும்? எல்லாமே நானே எப்படி சொல்ல முடியும்? ஐடியா தான் கொடுக்க முடியும். எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் தானே பிளான் பண்ணிக்கணும். ஆதர்ஷ் திடீரென மீண்டும் பழையபடி யோசனையில் ஆழ்ந்து விட, என்னாச்சு? இல்லை, மற்றதெல்லாம் ஓகே. ஆனாலும் அப்பா சித்தி கல்யாணம், பெரியப்பா சண்டை போட்டது, அம்மா ஃபீல் பண்ணது, வீட்டில் அப்போது நடந்த பிரச்சனை எல்லாம் பற்றியும் நீ சொன்ன விஷயமும் கூட இது ஒரு வேளை இப்படி இருக்கலான்னு ஒரு கெஸ் தானே. இதுதான் நடந்ததுன்னு தெளிவாக எதுவுமே சொல்லலையே. அதுக்கான காரணம் அந்த அளவுக்கு அப்படியே உண்மையாக இருக்குமான்னு உடனே ஒத்துக்கவும் முடியல. அந்த விஷயம் நான் எப்படி எடுத்துக்கிறது? ஓஹோ, இப்படி ஒரு வேலை இருந்திருக்கலாம், இந்த சூழ்நிலையில் அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கலான்னு நல்ல விதமாக சொல்கிற விஷயத்த உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் உங்கள் மனசு நம்ம அப்பா சித்தி எல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க நம்பிக்கை இருந்தும் வெளியில் இருக்கிறவங்க பார்த்து பழகிறவங்க இவங்க சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இவங்க இல்லீகலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இப்படிலாம் பேசுகிறவங்க எந்த சாட்சியும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறத வச்சு நீங்கள் இவ்வளோ நாள் குழப்பத்தில் இருந்துப்பீங்க. அது மட்டும் கரெக்டா? அது இல்லை, அப்படி சொல்லலை. ஆனால் புரியுது, குழப்பத்தோடு எதையும் பண்ணாதீங்க. அதுக்கான பதில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பேச வரும்போது வேண்டாம்னு நீங்கள் விலக்கி வச்சுட்டு வந்த விஷயங்களை நீங்களே இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யார் மேலே தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ண முடியும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க. என்றைக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டு விலகி போகிறதுனால அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். சரியோ தப்போ முடிவு அதுலேருந்து நமக்கு கிடைக்கட்டும். அப்புறமா நீங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவெடுங்க. பாதியில் விட்டுட்டு குழப்பத்தில் எடுக்காதீங்க. அவன் தயங்கியபடி மௌனமாகவே இருக்க ஆதர்ஷின் முகத்தை கைகளில் ஏந்தியவள் அவன் கண்களை பார்த்து கூறினாள், எல்லாமே பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம சில எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அதோட பிரச்சனையை பார்க்கும்போது இந்த மாதிரி பல தயக்கங்கள் நமக்கு வரும். நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்து ஒரு விஷயத்தோட மறுபக்கம் இப்படியும் இருக்கலாம்னு வேறு கண்ணோட்டத்தில் நான் சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் ரெண்டையும் வச்சு யோசிச்சு பாருங்கள். அதையும் மீறி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா சம்மந்தப்பட்டவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் கேளுங்க. பதில் சொல்ல எல்லாருமே ஏற்கனவே ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு எதை எப்படி பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க உங்களோட முடிவாக மட்டுமே இருக்கணும். பிஸ்னஸை திருப்பி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அம்மா அண்ணி குழந்தைங்க குடும்பம்னு வாழணுன்னு முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகே. இல்லை, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்து நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம், சொத்து பிஸ்னஸ் மட்டும் வேண்டாம்னு நினச்சாலும் எனக்கு ஓகே. அதுவும் இல்லை, எனக்கு இப்போவும் மனசை ஏற்றுக்க முடியல, யாருமே வேண்டாம், நீ மட்டும் எனக்கு கூட இரு, இப்போ மாதிரியே சப்போர்ட் பண்ணணுன்னு நீங்கள் சொன்னாலும் நான் ரெடி. உங்கள் முடிவு எதுனாலும் யார் என்ன சொன்னாலும் நான் உங்கள் கூடவே இருப்பேன். உங்கள் முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ வேண்டாம்னு சொன்னால் நான் ஃபீல் பண்ணுவேன், மற்றவங்க வருத்தப்படுவாங்கன்னு ஒரு தடவையும் மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணியும் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டது போதும். இந்த தடவை எல்லாமே உங்கள் முடிவு தான். எதுனாலும் ஏன் எதுக்குன்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன். இதுதான் நாம் இதை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறது கடைசியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக உங்களுக்கு என்ன வேணும்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். I'll be there with you. ஓகே? ஆதர்ஷ் புன்னகையுடன் அவளை அணைத்து கொள்ள,
தேங்க்ஸ் சாரா, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு என்று கூறி விடுவித்தான். அவள் எழுந்து உள்ளே சென்றதும் இவனுக்கு சற்று யோசிக்க வேண்டி இருந்தது. அதனால் தனியே சிறிது நேரம் வெளியே சென்று விட்டு வந்தான்.